பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பல வந்தஞ்செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருளீர். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். ஆமென். இது ஒரு வேண்டுதலின் சங்கீதமாக தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். சிறுமைப்பட்டவர்கள் யார்? சிரமப்பட்டவங்க, உதவியற்றவர்களா இருக்கிறவங்க, சிறுமைப்பட்டவர்கள், உதவியே இல்லாம இருக்கிறவங்க, சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். நீங்க கலங்கி நின்ற போது கலங்காதே என் மகனே அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு பதில் செய்கிற தேவன் அவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அவர்களுடைய இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்க தகப்பனே. சப்பா, ஸ்திரப்படுத்துங்கன்னு தாவீது ஒரு வேண்டுதலா வச்சிருக்காரு. சிறுமைப்பட்டவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். உதவியே அற்ற ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய வார்த்தையில ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பல வந்தம் செய்ய தொடராதபடிக்கு. மண்ணான மனுஷன், மண்ணிலிருந்து உருவெடுத்த மனுஷன், அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊற்றினார். மண்ணான மனுஷன் இனி பல வந்தம் செய்ய தொடராதபடிக்கு, வஞ்சகம், இழிவு, துரோகங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு, வந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருள். தேவரீர் திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள்னா எப்படி சொல்ல, அப்பா அம்மா இழந்து திக்கற்ற எல்லா உறவுகளும் இருந்து உறவுகளே இல்லாம திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், ஒடுங்கி போன புரோக்கன் வெசில், ஒடுங்கி போன ஒடுக்கப்பட்டவர்கள் நீதி செய். ஒடுக்கப்பட்டு என்னதான் பேசினாலும் இவனெல்லாம் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏளனமா இருக்கிறவங்களுக்கு நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருள். நீதி செய்ய, நன்மை செய்ய. நீதினா அவர் நீதிங்க. அவருடைய வார்த்தை எல்லாம் நீதி. மனுஷன் தவறா ஒண்ணு ஜட்ஜ் பண்ணிடுவான், தவறா ஒரு முடிவு எடுத்துருவான். ஆனா ஆண்டவர் தவறான ஒரு முடிவை எடுக்காத ஒருத்தர். அவருக்கு தவறுனால என்னன்னு தெரியாது. நம்ம பண்ற தவற அவர் பார்த்து நம்ம உணர்ந்துட்டோம்னா அதை மன்னித்து நம்மளை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்கிற தேவன் அவர். அவர்கிட்ட பிழை இல்லை, நம்மளிடத்துல பிழை இல்லை. அவர் உண்டாக்கின நம்மளிடத்துல பிழை உண்டு, நம்மளை உண்டாக்கினவர் இடத்துல பிழை இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்ய அவர் நீதி செய்வாருங்க. யார் யாரெல்லாம் திக்கற்றவர்களா இருக்கிறீர்களோ, ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அவர் நீதி செய்ய அவருடைய செவியில் சாய்த்து கேட்டருளுவீர். உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருள். அவர் செவி சாய்த்து கேட்டருள இந்த விண்ணப்பத்தை நம்ம கொடுத்திருக்காரு. இதே போல நாமும் ஆண்டவர் இடத்துல கேட்போமா? எசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எசப்பா, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் தகப்பனே. எசப்பா, ஒடுக்கப்பட்டவர்களுடைய, எசப்பா, மண்ணான மனுஷனுடைய வந்தம் செய்ய தொடராதபடிக்கு, எசப்பா, பாவத்தினாலும் எசப்பா மூழ்கி இருக்கிற எங்களையும் பாவத்துக்குள்ளாக்கப்பட எசப்பா, எங்களுடைய அன்பை தணிக்க எசப்பா ஏளனமாய் சுற்றித் திரிகிற இசப்பா, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க ஏளனமாய் சுற்றித் திரிகிற இசப்பா, எல்லோரையும் உம்முடைய அன்பன் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே துணை தகப்பனே. நீர் ஒருவரே துணை. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, எங்களுடைய ஜெபத்தை செவி சாய்த்து கேட்டருளுவீர் தகப்பனே. செவி சாய்த்து கேட்டருளுவீராகப்பா. தயவாய் எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாம் ஒரு விஷயம் கூட தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க. சப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சப்பா, நீர் உம்முடைய வார்த்தையினால நாங்கள் ஸ்திரப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உதவி செய்யுங்கப்பா. சப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா,
சப்பா எங்களுடைய ஜெபம் வெறும் சப்பா 2 வார்த்தையால சப்பா வெறும் வெறும் ஏதோ கடமைக்காக நாங்கள் ஜெபிக்காதபடி இயேசப்பா உம்மிடத்தில் ஆர்வமாய் வந்து உம்மிடத்தில் பேசி ஜெபிக்க எங்களுக்கு ஜெபாவியை ஊற்றுவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்த சப்பா உம்முடைய அன்பை இன்னும் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. சிறுமைப்பட்டவர்கள் சப்பா எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே. திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன தேவனே சப்பா. சப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல தகப்பனாய் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. சப்பா ஸ்தோத்திரிக்கும் வியாதியை விளக்குங்க. சப்பா அற்புதம் அற்புதமாய் அற்புதமாய் புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. சப்பா உம்முடைய வருகை வரையிலும் உம்முடைய சத்தியத்திலும் உம்முடைய அன்பிலும் உம்முடைய விசுவாசத்திலும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்முடைய கிருபையினால் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து சப்பா நிற்க வைக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறார். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் தகப்பனே. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.